நெகேமியா அலங்கத்தை மட்டும் கட்டி எழுப்பல, மக்களையும் ஒன்று திரட்டி கட்டி எழுப்புகிறவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நெகேமியாவை போலதான் மக்களை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நெகேமியாவை பார்த்தோம்னா அவர் மக்களோடு இணைந்து செயல்படுறவராக இருந்தார். ஒரு கமெண்டை சொல்லிட்டு மற்றவங்களை செய்ய வைக்கிறவராக இல்லாமல் மக்களோடு இணைந்து செயல்படுகிறவராக தான் அவர் இருந்தார். அதே நேரத்தில் அவர்களுடைய எல்லா மக்களுடைய உணர்ச்சி பூர்வமாக அவர் இணைந்திருந்தார். அதாவது அவங்களுடைய மகிழ்ச்சியிலையும் அவர்களோடு கலந்திருந்தார், அவர்களுடைய கவலையிலையும் துக்கத்திலையும் அவர்களோடு கலந்திருக்கிற ஒரு மனிதராக தான் அவர் இருந்தார். அவர் கட்டி எழுப்பினது அலங்கு மட்டும் இல்லை, மக்களையும் ஒன்று திரட்டினார், மக்களையும் கடவுளுக்குள்ளாக அவர் கட்டி எழுப்பினார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே தான் கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதாவது கட்டி எழுப்புகிறவர்களாக, உடைந்து போன பாழாய் போன பல காரியங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக, கடவுளுக்குள் அவர்களை சீர்படுத்துகிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார்.